இப்ப வர சொல்லுவோம். இப்ப வர எப்போ வரீங்க? எப்ப வரீங்க? எப்ப வரீங்க? எப்ப வரீங்க? பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. இங்க போய் கேமரா பாரு ரெடி. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு வரல. சரி வைக்க. ஹாய், குட் மார்னிங். இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் டே? எத்தனாவது பர்த்டே? கொஞ்சம் சத்தமாக கதைங்க. 24வது பர்த்டேண்ணே. ரைட், ஓகே. இந்த மிட் நைட்டில் இப்படி உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்குறேண்ணே. ரைட், அப்போ இப்போ எதிர்பாருங்க. சரியா? நாங்கள் பிடிஎச் சர்ப்ரைஸின் துவாரம் அழகான கேக், சாக்லேட் பாஸ்கெட், கொஞ்சம் கிஃப்ட்லாம் தந்துருக்குறாங்க கொடுக்க சொல்லி. சரியா? இதெல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு யார் தந்துன்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணணும். ரெடியா இப்போ கெஸ் பண்ணுறதுக்கு? சரி, ஓகே. மிக்கி, நம்ம விஷ் பண்ணி கேக் கொடுப்போம். விஷ் ஹாப்பி பர்த்டே. கேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எந்த அளவு பிடிச்சிருக்கு? ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ ஒவ்வொரு கிஃப்ட்லேயும் வந்து உங்களுக்கு இந்த பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ண யாருன்னு சொல்லி தெரிய வரலாம். பட் இருந்தாலும் நாங்கள் சொல்ல மாட்டோம், நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரியா? ரைட், அடுத்து சாக்லேட் பாஸ்கெட்டை கொடுப்போம். அவர் அப்படித்தான் கொஞ்சம் ஜாலியாக பண்ணுவேறி. இவ்வளோ சாக்லேட்டையும் சாப்பிட்டான்னு போல இருக்கு. வச்சு முடியும் வரைக்கும் சாப்பிடுங்க போல இருக்கு. சரி, ஓகே. இந்த சாக்லேட் பாஸ்கெட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எந்த அளவு பிடிச்சிருக்கு? ரொம்பவே பிடிச்சிருக்கிறேன். ரைட், அதே போல தான் உங்களை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ரைட், ஓகே. இப்போ வந்து யார் இருக்கலாம் உங்களுக்கு பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க? மதியம் எப்படின்னா மதியா எங்க இருக்கு? மதியம் கல்லடி. உங்களுக்கு யார் அது? ஹஸ்பண்டா? அப்படி ஒருத்தர் தரலி இல்லை. வேற யாரும் வந்து இருக்க மாட்டாங்களா? உங்களோட வீட்டு இருக்கிறாங்க? இல்லையா? வாய்ப்பு இல்லை. அப்படியா? கன்ஃபார்மா? அதை நாங்கள் சொல்கிறோம் இல்லைன்னு சொல்லி. எப்படி தெரியும் உங்களுக்கு? அவர் தான். எப்படி மிக்கி அப்படி எதுவும் இருக்கா? இல்லையாமே. ஃபாரின்ல இருந்தவங்களுக்கு வந்திருக்கலாமே. ஃபாரின்ல யாரும் இருக்காங்களா? ரியலா இல்லை, கன்ஃபார்மா மாதிரி தான். ஆனால் நாங்கள் சொல்கிறோம் இல்லைன்னு சொல்லி. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. உங்களோட வீட்டை உங்களோட அம்மா போயிருக்காங்க தானே? அவங்க வந்திருக்க மாட்டாங்களா? இருக்காங்களா? தங்கச்சி மாதிரி இல்லை, அவங்க வந்திருக்க மாட்டாங்களா? கிஃப்ட்ல என்ன இருக்க முடியும் சொல்லி நீங்க கண்டுபிடிக்கணும். சரியா? என்ன இருக்கலாம் சொல்லுங்க. கமான். தெரியாதா? அப்போ ஓப்பன் பண்ணதான் தெரியும். அப்படிதானே? ரைட், ஓகே. மிக்கி கொடுப்போம். அதை நீங்க பறித்து எடுக்கணும். உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட்ல தான் கொண்டு வந்திருக்கேன். கூடுதலா ஸ்வீட் ஐட்டம் மாதிரி போல இருக்கு. உங்களை சுற்றி இருக்கிற
சொந்தக்காரங்களா கூட இருக்கலாம். இல்லை வாய்ப்பே இல்லை. எப்படி சொல்றீங்க அவதானம் சொல்லி நேரத்தில் சொன்னவரா தர போறேன் அப்படியா? ஆனா அவர் தரலையே. ஐயா பாத்தீங்களா எவ்வளவு கஷ்டப்படுத்தி உங்க பேர் சொல்லவே இல்லை. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். சரி அதை நீங்க எப்படி சொல்றீங்க? இப்ப அவங்க இருந்து வேற ஒரு விஷயங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருப்பாங்க. மதியம் பிடிக்குமா உங்களுக்கு? மதியம் கூட கஷ்டப்படுறேன். ரைட். எத்தனை வருஷமா அவர் லவ் பண்ணீங்க? என்ன உங்கள்கிட்ட சொல்றது? 9 வருஷம். 9 வருஷம் வாய்ப்பில்லை. இருந்தாலும் பார்க்கலாம். அடுத்த கிட். ஓகே கமான் மிக்கி. இப்போ மிக்கி தர போற கிஃப்ட்ல நீங்க என்ன இருக்குன்னு சொல்லி கெஸ் பண்ணணும். உடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கெஸ் பண்ணணும். அது எங்களுக்கு தெரியாது. எப்படி சொல்றீங்க? சரி ஓகே பார்க்கலாம். மாதிரியே இதில் ட்ரெஸ்ஸாக இருந்துருக்கு பார்த்தீங்களா? அப்போ உங்களுக்கு நேரத்தில் தெரிஞ்சிரு இல்லையா? தெரியாது. ஆனா அவர் பர்த்டே என்ன ஒரு வருஷம் நேரத்துல இருந்து தரலையா? ரைட் ஓகே. இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இப்போ தெரியுது அவங்களுக்கு யார் தந்திருப்பாங்கன்னு சொல்லி. அவர் தான் சொல்றீங்க. ஐயோ மீண்டும் மீண்டுமா? இன்னும் ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு இன்னைக்கு. எல்லாருமே வெயிட்டிங்ல இருக்கிறாங்க பார்க்கறதுக்கு. நீங்க தயாரா? சரியா? என்ன கெஸ் பண்ண சொல்லுங்க. அதை நீங்க என்னன்னு சொல்லி கெஸ் பண்ணணும். என்னவா இருக்கும்? இன்னும் வரல. நீங்க என்ன சொல்றீங்க? ரைட் ஓகே. இப்படி செய்வோம். இப்ப நீங்க சொல்றீங்க தானே மதி 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 என்று. அந்த மதியா இருக்கலாம், அதுக்கு மேல இருக்கலாம். சரியா? ரைட். அப்ப நம்ம இப்படி ஆயிட்டு போடணும். கண்ணாமூச்சி ரேரே கண்டுபிடி யாரு. உங்களோட வாயில எந்த நேரமே மதி 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 என்ன சொல்றது. நாங்க காட்ட போற மதி ஒரு டிஃப்ரெண்டான மதியா இருக்கலாம். சரியா? ரெடியா எல்லாரும் வாங்குறதுக்கு? அடிக்கடி உங்களோட வாயால புலம்பி கொண்டு மதி நாங்களாம் பார்க்க தான் இருக்கோம். நிறைய மதியல் இருக்கு. ஆனா நாங்க காட்ட போற மதி உங்களுக்கு டிஃப்ரெண்டான மதியா இருக்கலாம். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? ஓகே அப்படியே வாங்கோ வாங்கோ. மதி வந்து இப்போ உங்களுக்கு நிலத்துக்கு கீழே தெரிய மாட்டேன். ஒரு பொருளான இடத்துல வந்து தெரிய போறேன். சரியா? ரெடி ரெடி ரெடி. பாருங்க நேரா. நீங்க சொன்ன மாதிரியா தானே? நீங்க சொன்ன மாதிரியா தானே? சொன்ன மாதிரியா தானே? அடுத்த தடவை நிலவையும் மதியம் சொல்லுவாங்க. வேற மதியா கொண்டு வரல. நமக்கு தெரிஞ்ச மதியம் தெரியும். ஓகே வாங்க போவோம். படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. சொல்ல போனா உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வந்து காத்து கொண்டு 10ன்றதுக்குள்ள அந்த சர்ப்ரைஸ் வரலாம். அதுக்கு முன்னாடி நீங்க கண்ணை மூடணும். சரியா? கண்ணை கட்ட தேவையில்லை. கண்ணை மூடுங்க. திரும்பி பார்த்து சொன்ன ஒரு ரெடியா? கமோன் ரெடியா? ஆனா பார்க்க கூடாது. 5 6 7 8 9 Aduh.
அவசரப்படுத்திய அவ திரும்பிட்டா டென்ஷன்ல ஒரு அழகான டெடி பேர் ஒன்று உங்களுக்கு தந்திருக்காங்க. பிடிச்சிருக்கா? உங்களோட உயரம் மாதிரி போல. உங்களோட உயரமா இருக்கு போல. இந்த டெடி பேர் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? எப்படி எந்த அளவு பிடிச்சிருக்கு? கட்டி பிடிக்க கூடாது, கைதானாம இருக்கேன். அந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல வரீங்க. சரி, ஓகே, இருந்து பார்க்கலாம். இன்னொரு சர்ப்ரைஸ் ஒன்று காத்துட்டு இருக்கு. இதையும் விடாது. நான் சொல்றேன் அவர் இல்லை. எப்படி சொல்றீங்க? சத்தியமா சொல்றேன் நான் இல்லை. அவர்தான் வெயிட்டா இருக்கா? உனக்கு தெரியுமா அப்படி ஒருத்தர் இருக்கான்னு சொல்லிங்க? இல்ல தானே? சரி, ஓகே, பார்க்கலாமா? ரெடியா? மிக்கி உங்களோட கண் ரெண்டே மிக்கி இப்ப கண்ணை முழுக்கூடாது. கண் தெரியுதா? ஐயோ 6 மணிக்கு மேல கண்ணு தெரிய மாட்டேங்குதே. உங்களோட வீட்டுல உங்களை எப்படி செல்லமா கூப்பிடுவாங்க? சொல்லுங்க. இது ஒண்ணுண்ணே, நல்லா இருக்கு பொறுத்தவங்க. நீங்க இப்போ அடிக்கடி சொல்றீங்க மதி மதியண்டு. அவர் உங்களை எப்படி செல்லமா கூப்பிடுவீங்க? இது ஒன்றா கூப்பிடுவீங்க. நீங்க அவரை எப்படி கூப்பிடுவீங்க? மதி. ரைட், ஓகே. இப்போ நீங்க ஹஸ்பண்ட் எப்படி சொல்றீங்க தானே? ரைட். உங்களுக்கு ஒரு அழகான பேபி ஒன்று பிறந்த, அந்த பேபிக்கு என்ன பேர் வச்சீங்க? இனிமே தான் டிசைட் பண்ணணுமே. அப்படியா? மதி. மற்ற பேர் சொன்னீங்க? மிது. மிதுவா மிதுவா? மிது. கூட்டி கழிச்சு பார்த்தா மதி மிது. சரி, ஓகே. நான் தரப்போற அடுத்த ஒரு சர்ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம். இருந்தாலும் வந்து நீங்க 2 பேரும் சேர்ந்து அந்த சேர்ந்து வைக்கிறது ஒரு சூட்டபுள் ஆகும் இல்லையா மிக்கி? இல்லையா? அப்படிதானே? ஆனா அதுக்கு பிறகு அந்த சர்ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்டா இருக்கலாம். இவ்வளவு இப்ப நாங்க தந்ததை விட ஒரு பெரிய அழகான ஒரு கிஃப்டா இருக்கலாம். நீங்க பிடிச்ச மாதிரியே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே அந்த சர்ப்ரைஸ் அமையறதுக்கு காத்து கொண்டிருக்கு. ரைட், ஓகே. அதையும் தாரத்துக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். 3, 2, 1 சொன்னதுக்கு அப்புறமா அந்த கண் 2 திறக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன அந்த கிஃப்ட் இப்படி போயிட்டே இருக்கு. சரியா? 3, 2, 1 ஓப்பன். எவ்வளவு அழகான ஒரு டாக், செல்லமாக அழைக்கப்படும் செல்ல பிராணி. இந்த பாச மலருக்கு இல்லையா? இல்லையாப்பா பிடிச்சிருக்கா? ரைட். இப்ப டக்குன்னு ஒரு பேருந்து வைங்க. அப்போதைக்கு அக்கா மதியம் வைக்கிறது. வெயிட்டிங்ல இருக்காங்க. நீங்க என்ன பேர் வைக்க போறீங்கன்னு பார்த்துருக்கு. பாருங்க, உங்களோட பர்த்டேனாலே உங்களுக்கு ஒரு அழகான ஒரு டாக் குட்டி கிடைச்சிருக்கு. என்ன பேர் வைக்கலாம் சொல்லுங்க. சொல்லுங்க. இப்ப எங்களுக்கு நிறைய பேர் இருக்கு சொல்றதுக்கு. ஆனா நீங்க வந்து சொல்ற மாதிரி அந்த பேர் சூட்டபுளாக சொல்லுங்க. விது மதி 2 பேரும் பொருந்துற மாதிரி ஒரு பேர் வைங்க. சிம்பிளா சொல்றமே, மதி என்ற பேர் வந்து அவருக்கு இப்ப ஸ்டார்ட் பண்ணுது. விது து மறுபடியும் முதலிருந்தா மாதுண்டே வச்சிருங்க. நல்லா இல்லையா? நீங்க டிசைட் பண்ணுங்க. தெரிஞ்சிருச்சா அவங்களுக்கு யார் இந்த அழகான முறையில சர்ப்ரைஸ்லாம் பண்ணுறது சொல்லி? மதி.
அதாவது உங்களோட கனவு கண்ணன் மதி வரலையா பிஞ்சு தெரியாது தெரியாதா வரலையா? வரலையா ஆமா மதி வாங்க நீங்க நேரம் கொடுக்கல அடிக்கடி விசிட் பண்ற மூட இல்ல இல்ல பொய் சொல்லாங்க வீட்டுக்கு இருந்து அவட்டே கொடுங்க போனை கொடுங்க அவட்டே கைக்கிறேன் அது போன் ரூமுக்குள்ள இருக்கியா சர்ப்ரைஸ் பண்றது நான் தான்டா இந்தாங்கடா உங்களோட கனவு கண்ணி உங்களை மிஸ் பண்றாங்களா ஹலோ ஏன் வரல சரி வைக்க இந்த பர்த்டே நாள் எப்படி நான் கோவப்படக்கூடாது சொல்லுங்க மதி நான் முடிஞ்சது பேசுறேன் சரி ரைட் ஓகே இப்போ உங்களுக்கு இப்படியான அழகான முறையில் இப்படி சர்ப்ரைஸ் பண்ண மதிக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அதாவது உங்களோட கனவு கண்ணன் 9 வருஷமான உங்களோட லவ்வை நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சு கொண்டு அதாவது எங்களுக்கு வழிகாட்டிருக்கீங்க ஒரு அழகான முறையில் ரைட் அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க தேங்க்யூ ஸோ மச் இந்த கேமரா பார்த்து சொல்லுங்க தேங்க்யூ ஸோ மச் ஐ லவ் யூ ஸோ மச் மதி வேற அவ்வளோ அதுக்கு மேலே அவ்வளோதான் நாங்கள் எதிர்பார்த்த இந்த விஷயம் நடக்கலையே மதியோட தெரிஞ்சிருக்கணும் அப்படியா அவர் வரலையே அவசரப்பட்டு வந்துடாதுப்பா சரி இப்போ தேங்க்யூ ஸோ மச் அவ்வளோதான் நாளைக்கு தான் மிச்சம் பண்ணாரு அப்படியா ரைட் ஓகே பாருங்க ஒரு அழகான டோக் சரியா மதுரை தினம் போய் சாப்பிட்ற சாக்லேட் பாஸ்கெட் சரியா மற்ற ஆனா கேக் கட் பண்ண ஆள் வரலையே மதி வரலையே வரலாம் வெயிட்டிங் எந்த வயதா சரியா கெப்பலாம் தந்துருக்கீங்க மதி இப்போ வர சொல்லுங்க இப்போ வர முடியல சரி சரி ரைட் ஓகே சரியா பாய் ஒன்று சொல்லுங்க வரலையா மதி ரைட் விது 24வது பர்த்டே நீங்கள் இந்த அழகான முறையில் இந்த ஃபேமிலியோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ண போகிறீங்க சரியா அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வீட்டில் ஒரு அழகான சர்ப்ரைஸ்லாம் பண்ணேன் மதிக்கும் எங்களோட சர்ப்ரைஸ் டீம் சார்பாக நன்றி அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நேரம் பொறுத்திருந்து எங்களோட கோஆப்ரேட் பண்ண உங்களுக்கும் நன்றி இவ்வளோ கிஃப்டையும் வந்து எங்களோட சர்ப்ரைஸ் டீம் மூலமாக அதாவது பிடிஎஸ் சர்ப்ரைஸ் டீம் மூலமாக கொடுத்ததுக்கு நாங்களும் பெருமை கொள்கிறோம் ஓகே தேங்க்யூ ஸோ மச் பாய்